முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பைட்டர் தமிழ் சேனல்லேருந்து உங்கள் டெல்லி பேசுகிறேன். இப்போ இருக்கிற லாக்டவுனுக்கு எல்லோரும் வீட்டில் சேஃபாகவே இருங்க. அதுக்கப்புறம் நம்ம வீடியோவும் பாருங்கள். நம்ம அந்த வகையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இன்ஜின் ஆயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்ஜின் ஆயில் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இது வண்டிக்கு என்னென்ன யூஸ் ஆகுது, ப்ளஸ் இதை கிரேடாக பிரிச்சிருக்காங்க, உங்கள் வண்டிக்கு என்னென்ன ஆயில் தேவைப்படுது, என்னென்ன கிரேடு போடணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்ஜின் ஆயில் என்னென்ன வேலை செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உள்ள இன்ஜினில் ஒரு மெட்டல் உராயும் போது அந்த உராய்வு தன்மையை கம்மி பண்ணுறது தான் இன்ஜின் ஆயில் ஃபஸ்ட்டு தேவைப்படுது. அதுக்கப்புறம் தேய்மானத்தை கம்மி பண்ணுறது தான் இந்த இன்ஜின் ஆயில் வேலை. அதுக்கப்புறம் வண்டி ஓவராக ஹீட் ஆகக்கூடாது உங்களுக்கு. அதனால தான் இந்த இன்ஜின் ஆயில் வந்து உள்ள லூப்லேஷன் நல்லா ஆகும். அதனால் இன்ஜின் ஆயில் கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள வெளியில் இருக்க கேஸ் எல்லாமே அலுமினியத்தில் ஆனாலும் உள்ளே இருக்க கேஸ் நிறைய உதிரி பாகங்கள்லாம் மெட்டலில் வரும். அது வந்து ரஸ்ட் ஆகக்கூடாது, துருப்பிடிக்கூடாது. அதனால் இந்த இன்ஜின் ஆயில் போட்டால் தான் அதுக்கெலாம் நல்லா சேஃபாக இருக்கும். அதனால தான் இன்ஜின் ஆயில் யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் ஆயில் வந்து வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது ஃபோம்னா இந்த இன்ஜின் ஆயில் வந்து நுர வரக்கூடாது. நுர வந்துடா அந்த இன்ஜின் ஆயில் சரியில்லைன்னு அர்த்தம். அந்தமாதிரி பிரச்சனை வந்தால் கண்டிப்பாக நீங்கள் இன்ஜின் ஆயில் மாற்றிடுங்க, வேறு ஆயில் போடுங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக உள்ளே இருக்க டஸ்ட்டு, மெட்டல் பீஸு, இந்த கிளச் பிளேட்லாம் தேயுதுன்னா அதோட தேய்மான பொருள் எல்லாத்தையுமே இது வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது இன்ஜின் ஆயில் வேலை. ஃபஸ்ட்டு இந்த இன்ஜின் ஆயில் வேலையை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம். ஓகே, இப்போ இந்த இன்ஜின் ஆயில் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். இப்போது இந்த இன்ஜின் ஆயில் வந்து ஃபஸ்ட்டுலாம் ஒரே கிரேடாக தான் இருக்கும். இது இன்ஜின் ஆயில் ஒரே கிரேடுனா இப்போ ஒரு பனி பிரசவம் போகிறாங்கன்னா ஒரு ஆயிலை போட்டுக்கின்னு தான் அங்கே போயிட்டு வருவாங்க. அப்புறம் ஒரு ஹீட்டான இடத்துக்கு பாலைவனம் போகிறாங்கன்னா அதுக்கு இந்த ஆயில் ட்ரைன் பண்ணிவிட்டு திருப்பி வேறு ஒரு ஆயில் போட்டு தான் போயிட்டு வந்தாங்க. இது அப்படி காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா 2T 4T அப்படின்னு 2 ஆயிலாக பிரித்தாங்க. இது 2Tன்றது 2 ஸ்ட்ரோக் வண்டி யூஸ் பண்ணுறது, 4Tன்றது 4 ஸ்ட்ரோக் வண்டி யூஸ் பண்ணுறது தான். இந்த 2 ஆயிலாக பிரித்தாங்க. 2Tன்றது இந்த பெட்ரோல் கூட நம்ம ஆயில் மிக்ஸ் பண்ணி போட பார்த்தீங்களா, அதுதான் 2Tன்ற சொல்கிறது. இதுவும் அப்படியே போக என்னாச்சு, இந்த ஆயிலை வந்து கிரேடாக பிரிக்க ஆரம்பித்தாங்க. இதை 10W30, 2040, 2040, 1550 அப்படின்ட்டு ஒரு வண்டிக்கும் ஒரு ஆயில் கிரேடாக பிரித்தாங்க. இது ஃபஸ்ட்டு இந்த ஆயில் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா இந்த பெட்ரோல் நிறுவனம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பெட்ரோல் எங்கே கண்டுபிடிக்கிறாங்களோ அந்த நிறுவனம் தான் இந்த ஆயிலே கண்டுபிடிக்கிறாங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு க்ரூட் ஆயில் மூலமாக தான் இந்த நிறைய ப்ராசஸ் பண்ணி இந்த ஆயிலை வந்து வெளிலெடுக்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு வெளில வரும்போது மினரல் ஆயிலாக வெளிலெடுக்கிறாங்க. இதை மினரல் ஆயில் வெளில வரும்போது இது கூட ஒரு பாலிமர் துகள்கள்னு ஒன்று இருக்கும். அந்த பாலிமர் துகள் பிளாஸ்டிக் தூள் மாரி தான் இருக்காது. அந்த பிளாஸ்டிக் தூள் இதில் கலந்தால் தான் உங்களுக்கு குழகுழப்பு தன்மை வரும்ன்ட்டு தான் இந்த பாலிமர் துகள்களை இதில் கலக்குறாங்க. குழகுழப்பு தன்மைனா இது விஸ்காசிட்டின்னு சொல்லுவாங்க. விஸ்காசிட்டினா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இது மூலிமா தான் இந்த கிரேடே பிரிக்கிறாங்க. இந்த மினரல் ஆயில் வரும்போது இந்த மினரல் ஆயில் வந்து 3 வகையாக பிரிச்சிடுறாங்க. இது ஃபஸ்ட்டு மினரல் ஆயில், செமி சிந்தட்டிக் அப்படின்னு இந்த ஆயிலை வந்து 3 வகை பிரிச்சிடுறாங்க. இதை இப்படி பார்த்தீங்கன்னா ஆயிலையும் 3 வகை இருக்குது, ஓகேங்களா? லூப்ளிகேஷன்லேயும் 3 வகை இருக்குது, ஓகேங்களா? லூப்ளிகேஷன்ன்றது சாலிடு, செமி சாலிடு, அப்புறம் லிக்விடுன்னு சொல்லுவாங்க. அது சாலிடுன்றது பெரிய ஃபேக்ட்ரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது பவுட்ரு மாரி இருக்கும். சாலிடுன்றது அதில் யூஸ் பண்ணுறது. செமி சாலிடுன்றது நம்ம யூஸ் பண்ணுற கிரீஸ், அதுதான் செமி சாலிடுன்னு சொல்லுவாங்க. லிக்விடுன்றது நம்ம செயின் போகிற 90 கிரேட் ஆயில், ஃபோர்க் ஆயில், இன்ஜின் ஆயில், இதுதான் லூப்ளிகேஷன் சொல்லுவாங்க. அவங்க வந்து இன்ஜின் ஆயிலும் 3ஆக பிரிச்சிட்டாங்க, லூப்ளிகேஷனையும் 3ஆக பிரிச்சிட்டாங்க. நம்ம பற்றி தேவையானது, நம்ம வண்டிக்கு தேவையான இன்ஜின் ஆயில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த கிரேடை பிரிக்கிற கம்பெனி வந்து அமெரிக்கன் கம்பெனி, SAEன்னு சொல்லுவாங்க. இதை சொசைட்டி ஆட்டோமோட்டிவ் இன்ஜினியரிங் அப்படின்னு தான் இந்த கம்பெனியை சொல்லுவாங்க. இதை இவங்க மூலிமா தான் இந்த கிரேடெல்லாம் பிரித்து இன்ஜின் ஆயில் வந்து மார்க்கெட்டுக்கு வெளில வருது. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், உங்கள் வண்டிக்கு என்ன தேவையான இன்ஜின் ஆயில்னு பார்க்க போகிறோம். இன்ஜின் ஆயிலை பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னு பார்த்தா, நீங்கள் ஒரு வண்டி வச்சுருக்கீங்க, ஒரு சர்வீஸ் சென்டரில் போய் வண்டியை விடுறீங்க. சர்வீஸ் சென்டரில் விடும்போது அந்த சர்வீஸ் சென்டர் வந்து ஒரு கம்பெனி ஆயில் தான் ரெக்கமெண்ட் பண்ணணும். அந்தந்த வண்டிக்கு அந்த ரெக்கமெண்ட் பண்ண ஆயில் தான் நம்ம அந்த வண்டிக்கு போடுவாங்களே. அது அந்தமாரி போடுறதால வண்டியில் எந்த பிரச்சனையும் வராது. எந்த ஒரு வண்டியும் ஸ்மூத்தாக இருக்கும், ஹீட் ஆகாது, அந்தமாரி பிரச்சனையும் எதுவுமே நடக்காது. கம்பெனி ஆயில் ஆயில் மாற்றும் போது எந்த பிரச்சனையும் வராது. ஒரு சிலர் நம்ம என்னால் கம்பெனிக்கு போக முடியல, நம்ம வெளியில் அவுட் சைடில் லோக்கல் மெக்கானிக் ஷாப் இருக்குல்ல, அவங்ககிட்ட விட லோக்கல் மெக்கானிக் ஷாப் மெக்கானிக் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கும் நிறைய விஷயம் தெரியும் இன்ஜின் ஆயில் பற்றி. அவங்க இந்த வண்டிக்கு இந்த ஆயில் தான் போடணும்னு அவங்களுக்கு க்ளீனாக தெரியும், ஓகேங்களா? அதனால் கரெக்டாக நீங்கள் சர்வீஸ் பண்ணும்போது அவங்க கரெக்டான ஆயில் தான், இன்ஜின் ஆயில் கரெக்டாக போடுவாங்க. இப்போது உங்களால் நீங்கள் ரெண்டுமே பண்ண முடியல, உங்களால் ஒர்க் ஷாப்பும் போக முடியல, லோக்கல் ஒர்க் ஷாப்பும் போக முடியல, கம்பெனி சர்வீஸும் பண்ண முடியல. நீங்கள் வீட்டில் சர்வீஸ் பண்ணுறீங்க, வீட்டிலேயே நீங்கள் இன்ஜின் ஆயில் மாற்ற போகிறீங்க அப்படின்னா நான் சொல்கிற கிரேடை போடுங்க. நீங்கள் ஒரு 100 cc இல்லை 110, 125, 150 இந்தமாரி சிசி வண்டி வச்சுருந்தீங்கன்னாவே
உங்களுக்கு வந்து 10W30 இல்லைன்னா 2040 இந்த ஆயில் போட்டாவே உங்கள் வண்டிக்கு போதுமான ஆயில். இது வண்டி ஸ்மூத்தாக இருக்கும், ஹீட் ஆகாது, உங்களுக்கு பணமும் மிச்சமாகும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய நான் ஹீரோ ஹோண்டா பற்றி தான் பேசுவேன்ட்டு, ஹீரோ பற்றி தான் பேசுவேன்ட்டு. ஏன்னா எனக்கு ஹீரோ ஹோண்டா இதை பற்றிலாம் எனக்கு ரொம்ப விஷயம் தெரியும். எனக்கு வண்டியை பற்றி நிறைய தெரியும், அவங்க யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் பற்றிலாம் எனக்கு ரொம்ப தெரியும். அதனால் சொல்கிறேன் பாருங்கள். இன்னி வரைக்குமே ஹீரோவில் வந்து கரிஷ்மா வந்து 225cc ஓகேங்களா. அந்த 225cc இன்னி வரைக்குமே 10W30 தான் போடுறாங்க, வேறு எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ண மாட்டாங்க. ஓகே, இன்னி வரைக்குமே கரிஷ்மாவில் 10W30 தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த இன்ஜின் ஆயில் வந்து ஃபஸ்ட்டு எப்படி பார்த்தீங்கன்னா விஸ்கோன்ற ஒரு மீட்டர் ஒன்று இருக்கும், அவங்க ஒன்று வச்சுருப்பாங்க விஸ்கோ. இது மூலயமா தான் இந்த இன்ஜின் ஆயில் கிரேடெல்லாம் பிரிக்கிறது. இது வந்து நம்ம சாதாரணமாக வீட்டில் வந்து தண்ணியை ஃப்ரீசரில் வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், தண்ணி கட்டியாகிடும். அதே வெளில வச்சா திரும்ப தண்ணி ஆகிடும். அதே நம்ம கொதிக்க வச்சு ஆவியாக போயிடும். அந்தமாரி ஒரு மெத்தடை வச்சு தான் இந்த இன்ஜின் ஆயிலே கண்டுபிடிக்கிறது. அதை ஒரு 100 டிகிரி கொதிக்க வைப்பாங்க இன்ஜின் ஆயிலையும். இதேமாரி தான் இந்த இன்ஜின் ஆயிலையும் ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரீசரில் வச்சு பார்ப்பாங்க. இதுமாரி கட்டியாகிடுதா இல்லைனா ரொம்ப தண்ணியாக இருக்கா அப்படி செக் பண்ணுறது. அதுக்கப்புறம் இந்த 100 டிகிரி ஹீட்டில் வச்சு இந்த இன்ஜின் ஆயிலையும் கொதிக்க வச்சு பார்ப்பாங்க. இது எதனா ஆவி ஆகிடுதா இல்லை எரிஞ்சிடுதா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் இதை வந்து கிரேடாக பிரித்து எல்லா நிறுத்தங்களும் அனுப்புவாங்க இதை. ஓகே, இப்போ உதாரணத்துக்கு ஒரு இன்ஜின் ஆயில் காமிக்க போகிறேன் உங்களுக்கு, அதை பாருங்கள். இது வந்து மோட்டோ இன்ஜின் ஆயில். இதில் பார்த்தீங்கன்னா 20W40. இந்த 20ன்றது நம்ம குளிர் பிரதேசம் குறிக்கும். உங்களுக்கு 20ன்றது, W ன்றது வின்டர் ஓகேங்களா, சில்லுன்னு ஏரியா சொல்கிற மாதிரி வின்டர், அதை குறிக்கும் உங்களுக்கு. பக்கத்தில் இந்த 40ன்றது டெம்பரேச்சர், ரொம்ப ஹீட்டான இடத்த வந்து இது குறிக்கும். ஒரு 100 டிகிரியில் வண்டி இன்னும் ஹீட்டாக இருக்குதுன்னு வச்சுங்களேன், இது வந்து 40க்குள்ளே தான் வச்சுருக்கோம். அந்த விஸ்காசிட்டி 40க்குள்ளே தான் இருக்கும். 100, 110, 120 டிகிரி ஹீட் ஆச்சுன்னா கூட அதோட ஆயில் வந்து தண்ணி மாரி மாறாது, எரிஞ்சும் போகாது. இது 40க்குள்ளேயே வச்சுருக்கோம், அந்த விஸ்காசிட்டி அப்படியே இருக்கும். அதனால தான் இந்த 2040. இதில் வந்து நீங்கள் ஆயில் வெளில வாங்கும்போது 100cc, 125, 110, 150 இதுமாரி மினரல் ஆயில். இதில் வந்து 10W30 ஓகேங்களா, 10W30 வாங்குங்க, இல்லைன்னா 2040 வாங்குங்க. வேறு எந்த ஒரு ஆயிலும் வாங்காதீங்க. ஏன்னா எந்த கம்பெனினாலும் பரவாயில்ல, கிரேடு நம்மளுக்கு முக்கியம். 10W30, 2040 இது 150 வாங்கிக்கோங்க. இதே நீங்கள் சிந்தட்டிக்கு, செமி சிந்தட்டிக்கு அப்படிலாம் போனீங்கன்னா பெரிய வண்டிக்கு தான். அதெல்லாம் பெரிய வண்டிக்குன்னா ஒரு என்ஃபீல்டு எடுக்கணும் பாருங்கள். இது பாருங்கள், இது வந்து என்ஃபீல்டு ஆயில் இது ஓகேங்களா. இது வந்து ஆனால் சிந்தட்டிக் கிடையாது, மினரல் ஆயிலே அவங்க இதுமாரி விட்டுருக்காங்க. 350க்கு நார்மலாக மினரல் ஆயிலே யூஸ் ஆன ஒரு ஆயில் தான். அதுக்கேற்ற மாதிரி இதுவும் ஹீட்டும் ஆகாது, ஸ்மூத்தாக இருக்கும். இது பார்த்தீங்களா 1550 ஓகேங்களா. 60ன்றது எண்டு, 60ன்றது எண்டு. அதனால் 50க்குள்ளே 60க்குள்ளே வாங்குங்க. இந்த 15, 10 கீழே வாங்காதீங்க ஓகேங்களா. 10 கீழே வாங்காதீங்க, 20க்கு மேலே போகாதீங்க. அதேமாதிரி இது 30க்குள்ளே வரக்கூடாது, 60க்கு மேலே போகக்கூடாது. சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு. இதே நீங்கள் கம்பெனியில் என்ஃபீல்டு ஆயில் பார்த்தீங்கன்னா, இது வந்து என்ஃபீல்டு கம்பெனி ஆயில், இன்ஜின் ஆயில் கம்பெனி ஆயில். இதில் பார்த்தீங்களா செமி சிந்தட்டிக்கு பார்த்தீங்களா, செமி சிந்தட்டிக் ஆயில். இது சிந்தட்டிக் கூட கிடையாது ஓகேங்களா. இது வந்து மினரல் ஆயில், சிந்தட்டிக் ரெண்டுமே சேர்ந்தது தான் இந்த செமி சிந்தட்டிக். அவங்களும் 350cc சிந்தட்டிக் யூஸ் பண்ணல. அதனால் ஒரு கம்பெனி வந்து சிந்தட்டிக்கு தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணிச்சுன்னா அந்த வண்டிக்கு 100% நீங்கள் சிந்தட்டிக் தான் போட்டாகணும். வேறு எந்த ஆயில் போட்டாலும் கண்டிப்பாக அந்த வண்டியில் பிரச்சனை வரும், ஃபால்ட்டு வரும், ஹீட் ஆகும், நிறைய பிரச்சனை வரும். அதனால் கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ண வண்டி சிந்தட்டிக் போடுங்க. அதே சிந்தட்டிக் போடலாம், இந்த NSRS 200 மேலே இருக்கிறவங்க போடலாம். அதெல்லாம் பணம் தான் வேஸ்ட்டு தவிர அதால் அவங்க வண்டிக்கு எந்த ஒரு இதுவும் யூஸும் கிடையாது. இதில் மினரல்னா இல்லைன்னா டிஃப்ரெண்ட் இருக்கோ அதே தான் இந்த சிந்தட்டிக் காமிக்கும், செமி சிந்தட்டிக்கும் காமிக்கும். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்மூத்து தெரியாது உங்களுக்கு. அதனால் கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ண வண்டி சிந்தட்டிக் ஆயில் போடுங்க. மீதெல்லாம் மினரல் ஆயில், செமி சிந்தட்டிக் இதே யூஸ் பண்ணுங்கள். வேறு எதனா உங்களுக்கு எதனா டவுட் வந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுவும் நிறைய விஷயம் உங்களுக்கு இந்த ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சாக போகிறோம். நம்ம இன்ஜின் ஆயில் பற்றி ரொம்ப டீப்பாலாம் நம்ம போத்தவில்லை. இது வர இன்னும் மாறினே இருக்கும். இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். நிறைய பேர் சொல்லுவாங்க இதுமாரி ஆயில் போட்டு ஒரு 10 நாள்லேயே ஆயில் கலர் மாறிதுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக ஆயில் போட்டால் ஒரு 10 நாள் வண்டி யூஸ் பண்ணும்போது அந்த வண்டியில் ஆயில் கலர் மாறணும். அப்படி மாறலைன்னா அந்த வண்டியில் அந்த ஆயில் வேலை செய்யலன்னு அர்த்தம். 10-15 நாளில் அந்த ஆயில் கொஞ்சம் கருப்பாக மாறும். ஆயிலை வச்சு நம்ம கணக்கு பண்ணக்கூடாது, கலரை வச்சு நம்ம கணக்கே பண்ணக்கூடாது. கருப்பாக இருக்குது ஆயில் மாற்றணும் அப்படின்ட்டு நம்ம விஸ்காசிட்டியை வச்சு தான் நம்ம கணக்கே பண்ணணும். அதேமாரி ஒரு ஆயில் விற்கிறாங்கன்னா 5000 கிலோமீட்டரு ஒரு ஆயில் போட்டு 5000 கிலோமீட்டர் ஓட்டலாம். அதை நீங்கள் கண்டினியூவாக ஓட்டக்கூடாது. கரெக்டாக ஒரு 2500 இல்லை 3000 கிலோமீட்டர் ஒரு வாட்டி வண்டியை மெயின் ஸ்டாண்டை போட்டு லெவல் செக் பண்ணணும். கண்டிப்பாக ஒரு 100 ml அப்படி தான் கம்மியாக இருக்கும். அந்த 100 ml டாப் அப் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் 2000 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ராவாக ஓட்டலாம். அதனால் 2000 2000க்குலாம் ஆயிலெலாம் மாற்றாதீங்க.
5000 கிலோமீட்டருக்கு ஆயில் மாற்றலாம். ஆனால் எவ்ரி 2000 3000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி டாப் அப் பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணால் தான் ஆயில் லெவல் கம்மியாகிறது. போரில் ஸ்கோரிங் வந்து வண்டியில் ஸ்மோக் வர ஆரம்பிக்குது. அதனால் ஆயில் லெவலும் செக் பண்ணுங்கள், ஆயில் கிரேடும் கரெக்டாக பார்த்து வாங்குங்க. ஏன்னா டவுட்டாக இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கமெண்ட் சொல்கிறேன் உங்களுக்கு. இதோடு நம்ம ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பை. ஓகே, கடைசியாக ஆயில் கேன் ஒரு 3 கேன் வச்சு காமிக்கிறேன். எது மினரல் ஆயில், சிந்தட்டிக்கு, செமி சிந்தட்டிக்கு, அந்த நம்பரை நோட் பண்ணிங்க. உங்களுக்கு ஆயில் போய் கடையில் போய் வாங்குறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நீங்கள் மெக்கானிக் ஷாப்பில் சர்வீஸ் பண்ணும்போது நீங்கள் ஆயில் கிரேடு நீங்கள் சொல்ல தேவை, அவங்களுக்கு எல்லா விஷயம் தெரியும், அவங்களே பண்ணுறாங்க. சர்வீஸ் சென்டர்லையும் அதேமாதிரி தான். குறிப்பாக வீட்டில் சர்வீஸ் பண்ணுறீங்க, இதுமாதிரி யூடியூப்பில் பார்த்துட்டு நான் வீட்டில் சர்வீஸ் பண்ணுறேன், அப்போ எனக்கு கிரேடு தெரில அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஆயில் நான் சொல்கிற கிரேடை போடுங்க, எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு. ஓகே, இதில் பாருங்கள், இது மினரல் ஆயில் 20W40. இது பாருங்கள் செமி சிந்தட்டிக். ஓகே, செமி சிந்தட்டிக்கில் கிரேடு பார்த்தீங்களா 20W50. ஓகேங்களா, இது சிந்தட்டிக்கு. சிந்தட்டிக்கில் 10W40. ஓகேங்களா, அதேமாதிரி இங்கே இருக்குது பார்த்தீங்களா 20. இது 20, 10 அந்த ரேஞ்சு தான் இருக்கணும். இந்த 20க்கு மேலே போகாமல் பார்த்துங்க, 10க்கு கீழே வராமல் பார்த்துக்கணும். ஓகேவா, இந்த நம்பர். ஓகேவா, இது 50ன்றது, இது 40, 30. 30க்கு கீழே வரக்கூடாது, 60க்கு மேலே போகக்கூடாது. ஓகேங்களா, அந்தமாரி கிரேடாக பார்த்து வாங்குங்க. இது க்ளீனாக தெரிஞ்சு பாருங்கள். 40ன்றது 50, 60. 60 தான் ஹையஸ்ட்டு, அதுக்கு மேலே எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகேங்களா. ஓகே, இது மினரல் ஆயில். இது நம்ம நார்மலாக 100cc எல்லாத்துக்கும் போடுற ஆயில். இது 20W40. இதில் வந்து 10W30 போடலாம். ஓகேங்களா, 10W30 தான் போடணும், கிடைக்காத பட்சம் 2040 போடுங்க. ஓகேங்களா, இதுதான் 3 வகையான ஆயில்: சிந்தட்டிக்கு, செமி சிந்தட்டிக்கு, மினரல். ஓகேங்களா, 100cc இது 2 ஆயிலுமே போதுமான ஆயில் தான். ஓகேவா, இதேமாதிரி 200cc மேலே போச்சுனாவே நீங்கள் சிந்தட்டிக்கு யூஸ் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஓகேவா. ஓகே, இதோட நம்ம ஒரு நல்ல ஒரு வீடியோவில் பார்ப்போம் நெக்ஸ்ட்டில். பாய்.